வளர்ச்சி என்பது இந்துத்துவாவுக்கு எதிரான அரசியலா? இது ரெண்டும் ரெண்டு துருவம் அல்ல, இது ரெண்டும் ஒண்ணுதான். இந்துத்துவா வளர்ச்சிக்கு ஆதாரம், வளர்ச்சிக்கு இந்துத்துவா ஆதாரம். இது ரெண்டுமே ஒண்ணுதான். வெண்ண தொன்னைக்கு ஆதாரம், தொன்னை வெண்ணைக்கு ஆதாரம். நீங்க இந்த குஜராத் அப்படிங்கிறது வெறும் சாலை கட்டமைப்பு தொழில் இது மட்டுமல்ல, விவசாயம் சேர்ந்து வளர்ந்தது. குடிதண்ணீர் கிடைக்காத மக்களுக்கெல்லாம் குடிதண்ணீர். மோடி என்ன சொல்லி ஓட்டு கேட்டாரு? நான் இலவச மின்சாரம் கொடுப்பேன் என்று மோடி ஓட்டு கேட்கவில்லை, தடையற்ற மின்சாரம் கொடுப்பேன் என்று ஓட்டு கேட்டார் மோடி. அவன் இங்க எத்தனை கட்சி, கருத்து சுதந்திரம், எத்தனை வேலை செஞ்சிட்டு இருக்கிறான். இதெல்லாம் தான் மதம். யானைக்கு தான் மதம் பிடிக்கும். ஆனால் இந்துக்களுக்கு, சனாதன இந்து தர்மத்தை பின்பற்றுகின்றவர்களுக்கு என்னைக்கும் மதம் கிடையாது. காம குரோத மதம் ஆச்சரியங்களை விலக்கி வைத்து வாழ கற்றுக் கொடுக்கக்கூடியதுதான். திமுக பாஷையில சொன்னா சனாதனம் வேறு, இந்து மதம் வேறு. புது விளக்கம் கொடுக்கிறான் பாத்தீங்களா? நாங்கள் பிராமணர்களை எதிர்க்கவில்லை, பிராமணியத்தை எதிர்க்க. அதனால அது பிராமணியம் என்ன, பிராமணம் என்ன? இந்த நிகழ்ச்சி ஒரு லட்சியத்தின் அடிப்படையில், ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தமிழக மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கீர்த்தி, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சாதனைகள், பிரதமர் நரேந்திர மோடிக்கு உலக அரங்கிலே கிடைத்திருக்கக்கூடிய கௌரவம், இதெல்லாம் இப்போ சமீபத்தில் இந்த தமிழ்நாட்டு மந்திரிகள் பூராமே எல்லாம் விஞ்ஞானிகள், திராவிட விஞ்ஞானி. ஒரு காலத்தில் தெர்மாக்கோல் விஞ்ஞானியை இவங்க கேலி பண்ணிட்டு இருந்தாங்க, புரியுதுங்களா? இப்போ சோப்பு நிறைய திரை போட்டு மறைக்கிற விஞ்ஞானி, முட்டை விஞ்ஞானி இல்லைங்களா, கொழுப்பு எல்லாம் பூரா பெரிய ஆராய்ச்சியாளர், துறை சார்ந்த வல்லுநர்கள் இவங்கெல்லாம். ரெயின் பெய்யுது, ட்ரெயின், இந்த மாதிரி எல்லாம் வல்லுநர்கள். இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சோப்பு நிறைக்கு துறை போட்டு, இந்த தெர்மாக்கோல் போட்டு மூடி, எப்படி அவங்க அதெல்லாம் நோக்கத்தில் வெற்றி அடையணும்னு நினைச்சாங்களோ அது மாதிரி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு, அவருடைய புகழுக்கு, உலக புகழுக்கு இங்கே பல்வேறு விதமான அவதூறுகளை கற்பித்து அவர்களுடைய கையை வைத்து சூரியனை மறைத்து விடலாம் என்பது போல, புரியுதுங்களா? அவங்க கையை வச்சு சூரியனை மறைச்சிடலாங்கிற மாதிரி இந்த காவி சூரியனை தமிழகத்திலே மறைத்துவிட வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தோட திராவிட இயக்கங்கள் செய்யக்கூடிய அந்த பிரச்சாரத்திற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரெண்டு தரப்புமே மோடியினுடைய சிறப்புகளை பேசினார்கள். இது மோடியினுடைய சிறப்பல்ல. நாங்க பிஜேபி அல்லது சங்கம் அல்லது இந்து அமைப்புகள் மோடி வாழ்க, அர்ஜுன் சம்பத் வாழ்க, வாஜ்பாய் வாழ்க அப்படி அல்ல. யாரு ஜெயிச்சாலும் நாங்க என்ன சொல்லுவோம், என்ன சாதனை வந்தாலும் என்ன சொல்லுவோம், நாங்க பாரத் மாதா கி ஜெய். அதனால இந்த தமிழ்நாட்டில் நாம இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். இந்துத்துவ அரசியல்னா அது என்ன, வளர்ச்சிக்கு எதிரான அரசியலா? அல்லது வளர்ச்சி என்பது இந்துத்துவாவுக்கு எதிரான அரசியலா? இது ரெண்டும் ரெண்டு துருவம் அல்ல, இது ரெண்டும் ஒண்ணுதான். இந்துத்துவா வளர்ச்சிக்கு ஆதாரம், வளர்ச்சிக்கு இந்துத்துவா ஆதாரம். இது ரெண்டுமே ஒண்ணுதான். வெண்ண தொன்னைக்கு ஆதாரம், தொன்னை வெண்ணைக்கு ஆதாரம். நீ நல்ல இந்துத்துவா இருந்தா மட்டும்தான் உனக்கு ஒரு உலகு தழுவிய சிந்தனை, மானிட குலத்தை, உயிர்களை நேசிக்கின்ற அந்த சிந்தனை, செயல் திட்டம், இதெல்லாம் எங்க இருக்கு? சனாதன இந்து தர்மத்தில் இருக்கு. வசுதேவ குடும்பகம் என்று நினைக்கக்கூடியது, என்று செயல்படக்கூடியது. அதனால இது வேற அது வேற அல்ல. நிறைய பேர் இந்துத்துவ அரசியல் என்பது வளர்ச்சிக்கு எதிரான அரசியல், அல்லது வளர்ச்சி அரசியல் என்பது இந்துத்துவாவை அழிப்பது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது
சரியானதல்ல. மோடி உலக புகழ் பெற்றிருக்கிறார், உலக மக்கள் மனதிலே இடம் பிடித்திருக்கிறார். எந்த நாட்டுக்கு போனாலும் மோடிக்கு கிடைக்கிற வரவேற்பு. இப்போ துபாய் போயிருக்காருங்க, துபாயில் அங்கே கிடைத்த வரவேற்பு. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு போன போது, அதே மாதிரி உலக நாடுகள் எந்த நாட்டிற்கு போனாலும் இன்றைக்கு மோடிக்கு வரவேற்பு. உலகத்திலே இந்த பருவநிலை மாற்றம், புவி வெப்பமடைதல் இல்லைங்களா, இதற்கு எதிராக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா, அவன் எல்லா நாட்டு தலைவரும் சொல்லிடுறான், இது மோடினால தானப்பா முடியும். ஏனென்றால் அவர் இந்தியாவிலே அதை செய்து காட்டி இருக்கிறார். மோடியை ஏன் பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுத்தார்கள்? 3 முறை குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்து மோடியை ஒரு நெகட்டிவ் தோற்றத்தில் மரண வியாபாரி, முஸ்லீம்களை அவர்கள் கொன்று விட்டார், வழக்கு போட்டாங்க மோடி மேல. மோடிக்கு எதிரான வதந்திகள் பரப்பப்பட்டது. இந்த வதந்திகள் பரப்புவதிலே மிகப்பெரிய வல்லுநர்கள் யாருன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள், லிபரல்ஸ். அந்த லிபரல்ஸ் அவர்களோடு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மிஷனரிஸ், இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. மோடி அப்படின்னாலே ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைத்தார்கள். மோடி அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கல. மோடி அவர் இந்த உலக மக்கள் மத்தியிலே குஜராத்தை முன்னேற்றி காட்டினார். இந்த குஜராத் மாடல்ங்கிறது இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம் அல்ல, உலக நாடுகள் அவர்கள் மத்தியிலே நம்பர் 1 குஜராத். மேற்கு வங்கத்திலே இல்லைங்க, டாடா நானோ தொழிற்சாலை. நீங்க இந்த குஜராத் அப்படிங்கிறது வெறும் சாலை கட்டமைப்பு தொழில் இது மட்டுமல்ல, விவசாயம் சேர்ந்து வளர்ந்தது. குடிதண்ணீர் கிடைக்காத மக்களுக்கெல்லாம் குடிதண்ணீர். மோடி என்ன சொல்லி ஓட்டு கேட்டாரு? நான் இலவச மின்சாரம் கொடுப்பேன் என்று மோடி ஓட்டு கேட்கவில்லை, தடையற்ற மின்சாரம் கொடுப்பேன் என்று ஓட்டு கேட்டார் மோடி. உங்களுக்கு தடையற்ற மின்சாரம் வேணுமா, இலவச மின்சாரம் வேணுமா? இல்லையா? மோடியினுடைய அந்த குஜராத்திலே அவர் அந்த குஜராத் மாநிலத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றினார். அந்த குஜராத் மாநிலத்திலே பல்வேறு விதமான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தினார். சர்தார் சரோவர் திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு பட்டேல் அவர்களுடைய சிலை உலகத்தின் உயர்ந்த சிலையாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அந்த சர்தார் சரோவர் டேம் 3 மாநிலங்களுக்கு, இந்த குரூப் இருக்காங்களே மேத்தா பட்கர் தலைமையில், அந்த டேம் கட்டக்கூடாது இல்லையா? எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. இந்த மேத்தா பட்கர் தான் நம்ம கூடங்குளம் உதயகுமார் கூப்பிட்டு வந்தார். அந்த சர்தார் சரோவர் டேம் இன்றைக்கு கட்டி முடிக்கப்பட்டு எந்த வனவாசிகள் வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டது, எந்த கிராமம் நீரிலே மூழ்கியது என்றெல்லாம் சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் மறுவாழ்வு ஏற்படுத்தி முன்ன விட ரொம்ப சிறப்பா இன்னைக்கு வச்சிருக்காங்க. இவர்களுடைய அரசியல் என்பது வளர்ச்சிக்கு எதிரான அரசியல். கரண்ட் தயாரிக்காத கூடங்குளத்தில் நடத்தப்பட்ட அரசியல் என்ன? வளர்ச்சிக்கு எதிரான அரசியல். ரோடு போடாத, அதுவும் பாருங்க, அதுவும் நம்ம திராவிட அரசியல் இருக்கு. சேலம் டு சென்னை 8 வழிச்சாலை, அதுக்கு தான் நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை பசுமை, அதுக்கு நாங்க ஆதரவு விட்டார். எங்க அண்ணன் வேலு, ஏவா வேலு ரொம்ப சிறப்பா பிரச்சாரம் பண்றாரு 8 வழிச்சாலைக்கு ஆதரவா, இல்லையா? குஜராத்தில் அந்த குஜராத் மாடல் என்பது சும்மாவது இங்கிருந்து பிரச்சாரம் பண்ணிட்டே இருப்பானுங்க. குஜராத்தில் முஸ்லீம்களை எல்லாம் கொண்டுட்டாங்க. குஜராத்தில் இன்னைக்கு முஸ்லீம்கள் இந்த பட்டம் விடக்கூடிய அந்த தொழிலாளர்கள் அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக
அதில் முஸ்லீம்கள் தான் அதிகமாக பயனடைந்தார்கள். குஜராத்தில் முஸ்லீம்கள் எல்லாம் நரேந்திர மோடிக்கு வாக்கு போடுகிறார்கள், ஓட்டளிக்கிறார்கள். ஏன்னா குஜராத்தில் வந்துங்க, அப்போ நரேந்திர மோடி முதலமைச்சர், அப்போ நம்ம கூட்டணியில் ஐயா இருந்தார். யாருங்க? முதல்வர் கலைஞர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த குஜராத் பிரச்சனையை காரணம் காட்டி நரேந்திர மோடியை அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக சித்தரிக்கின்றார்கள், கழக தொண்டர்கள் உடன்பிறப்புகள் அனைவரும் சென்று இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும். கருணாநிதி பண்ணாரு, ஆதாரம் இருக்கு. இந்த குஜராத்தில் 3 முறை அவருடைய ஆட்சியில், அதற்கு பிறகுதான் நம்முடைய இந்திய அளவிலே நாம் ஒரு பிரதமர், ஒரு நல்ல பிரதமர், அவரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா டிக்ளேர் பண்ணி, அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா டிக்ளேர் பண்ண உடனே அவர் பிரச்சாரத்தை துவக்குகிற பொழுது நேரு சொன்னார், என்னன்னு சொன்னார் தெரியுமா? பை பர்த் ஐ எம் எ கிறிஸ்டியன், பை பர்த் ஐ எம் எ முஸ்லீம், பை வே ஆஃப் லைஃப் ஐ எம் எ கிறிஸ்டியன், ஆக்சிடென்ட்லி ஐ எம் என் இந்து. இல்லையா? ஹிந்துன்னு சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள், அவர் ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ப்பு. இப்போ 100ஆண்டு விழா காண்கிறோம். டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன் இது ஹிந்து நாடு, கர்வசே கஹோ ஹம் ஹிந்து ஹை, ஏ ஹிந்து ராஷ்டிர ஹை. அந்த வளர்ப்பு. அதனால அவர் ஐ எம் எ ஹிந்து நேஷனலிஸ்ட், அதை ரொம்ப தெளிவாக சொன்னார். இந்த ஹிந்து என்று சொன்ன உடனேயே மதவாதம் என்கிற முத்திரை குத்தப்படுகிறது. ஹிந்துவுக்கு மதம் கிடையாது. ஹிந்துவுக்கு மதம் இருக்கா? ஹிந்துல சைவம் இருக்கு, வைணவம் இருக்கு, பல வழிபாட்டு முறைகள் இருக்கு. ஹிந்து என்பது கல்ச்சரல் நேஷனலிசம். ஹிந்து என்பது நம்முடைய அடையாளம், மதம் அல்ல. கிறிஸ்டியன் என்பது மதம், இஸ்லாம் என்பது மதம், கம்யூனிசம் என்பது மதம். ஏன்னா கம்யூனிஸ்ட் நாடுகளில் ஜனநாயகம் உண்டா? மாற்று கருத்துக்கள் உண்டா? நாங்கள் கைலாஸ் மானசரோவர் யாத்திரை சீனாவுக்கு போயிருந்தோம். ஏன்னா திபெத்தை சீனா கபலீகரம் பண்ணிட்டான். கைலாஸ் திபெத்திலே இருந்தது, திபெத்தை அவன் பிடிச்சிக்கிட்டான். இப்போ சீனா கிட்ட இருக்குது கைலாயம். சீனால ஒரே கட்சி தான், வலது கம்யூனிஸ்டும் இல்லை, இடது கம்யூனிஸ்டும் இல்லை, இன்னொரு கம்யூனிஸ்ட் கிடையாது. சீனால பத்திரிகை சுதந்திரம் கிடையாது. சீனால நீங்க எப்பொழுதும் கண்காணிக்கப்படுவீர்கள் கிடையாது. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் கிடையாது. அங்க போனா அங்க போன் வேலை செய்யாது, சுட்டு போடுவான். அவன் இங்க எத்தனை கட்சி, கருத்து சுதந்திரம், எத்தனை வேலை செஞ்சிட்டு இருக்கிறான். இதெல்லாம் தான் மதம். யானைக்கு தான் மதம் பிடிக்கும். ஆனால் இந்துக்களுக்கு, சனாதன இந்து தர்மத்தை பின்பற்றுகின்றவர்களுக்கு என்னைக்கும் மதம் கிடையாது. காம குரோத மதம் ஆச்சரியங்களை விலக்கி வைத்து வாழ கற்றுக் கொடுக்கக்கூடியதுதான் விவேகானந்தர் கொள்கையில ஈடுபாடுடையவர். துறவரம் வேண்டும் என்று சொல்லி இமாலய காடுகளிலே சுற்றி திரிந்தார் நரேந்திர மோடி. பிராக்டிஸ் பண்ணார், தவம் இருந்தார். இன்னைக்கு யோகா உலக அளவிலே யோகக்கலை இன்னைக்கு எல்லா நாடுகளாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஐநா சபையால் யோகா தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. காரணம் யாரு? நரேந்திர மோடி. ஏன்னா அவர் 2 ஆண்டு காலம் ராமகிருஷ்ண மடத்திலே துறவியாகி விட வேண்டும் என்று, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தார். ஆர்எஸ்எஸ்ஸிலே, ஏபிவிபியிலே பல பணிகளை செய்து இந்திரா காந்தியினுடைய நெருக்கடி நிலை, பார்லிமெண்ட்டுக்குள்ள உள்ள போய் அந்த மாடத்திலே இருந்து இந்திரா காந்திக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை வீசி எறிந்து நாடு முழுக்க எமர்ஜென்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் நரேந்திர மோடி. தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தார். பாரதிய ஜனதா கட்சிக்கு சங்கத்தால் அனுப்பப்பட்டு அவர் சங்கர் சிங் வகேலா, ஒரு பத்திரிகை நிருபர், ஒரு பெண்மணி எழுதுகிறார். 2 பேரும் ரயிலில் போயிட்டு இருக்காங்க. அந்த அனுபவங்களை எழுதுகிறார். குஜராத் மக்கள் பாதிக்கப்பட்ட போது, இந்தியாவிலே எங்கே மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அங்கெல்லாம் சங்கத்தின் சார்பிலும் அல்லது ஏபிவிபி சார்பிலும் நடைபெற்ற பல பணிகளிலே பங்கெடுத்துக் கொள்கிறார்.
அமைப்பு, அதை வலிமைப்படுத்துவது, மக்கள் மத்தியிலே ஒரு இயக்கத்தை கொண்டு சென்று சேர்த்துவது, இதில் நிபுணத்துவம் பெறுகிறார். அடல் பிகாரி வாஜ்பாய் ஒரு கவிதை, கிராம கிராமமே ஜாயேங்கே சபுக்கோ ஷாக்கா லாயேங்கேம்பார் வாஜ்பாய். அது மாதிரி மோடி நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்தார். நம்முடைய பெருந்தலைவர் அத்வானி அவர்களுடைய ரத யாத்திரை, அதுலயும் ஆர்கனைசரா இருந்தார். ஏக்தா யாத்திரை நாடு முழுக்க, குமரி முதல் இமயம் வரை ஏக்தா யாத்திரை முரளி மனோகர் ஜோஷி அவர்களுடைய தலைமையிலே அந்த யாத்திரை. அந்த யாத்திரை வெற்றிகரமாக அமைவதற்கு மட்டுமல்ல, அங்க போய் லால் சவுக்ல கொடியேற்றினாங்க. அதுக்கு முன்னாடி ஏபிவிபி சார்பில் பண்ணாங்க. பிஜேபியில் முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் தலைமையிலே அந்த லால் சவுக் அங்கே சென்று தேசிய கொடியை ஏற்றி, அதுக்கு முன்னாடி அவன் ஒரு சவால் விட்டிருந்தான். தாய்ப்பால் குடித்தவன் எவனாவது இருந்தால் அவன் வந்து இங்கே இந்திய தேசிய கொடியை ஏற்றட்டும் பார்க்கலாம்னு சவால் விட்டான். அந்த சவாலை நான் தாய்ப்பால் குடித்தவன் என்று நிரூபித்தவர் நரேந்திர மோடி. அந்த ஏக்தா யாத்திரையில் நாங்கெல்லாம் அதில் பங்கெடுத்துக்கிட்டோம். எங்களுக்கெல்லாம் அது ஒரு பாக்கியம். அப்பெல்லாம் அரசியல்ல அவர் அதிகமாக அறியப்படாதவராக இருந்தார். அதன் பிறகு குஜராத் மாநிலத்திற்கு வந்தார், முதலமைச்சர் பொறுப்பு. அந்த முதலமைச்சராக இருந்து கட்சியினுடைய அந்த கட்டமைப்புகளை சீரமைத்தார். அதன் பிறகு அவருடைய ஆட்சி திறத்தால் அவர் எந்த திட்டம் போட்டாலும் சரி, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் போவாங்க. போன உடனே ஒரு டேம் கட்டுறோம். அவங்க நீங்க சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? வாக்கு வங்கி அரசியல் காங்கிரஸ் நடத்தி கொண்டிருந்தது, அதை முறியடித்தார். ஆகவே இந்த வளர்ச்சி அரசியல், இந்துத்துவ அரசியல், இது ரெண்டுமே வேறு வேறு என்பது அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? இங்கே திமுக பாஷையில் சொன்னால் சனாதனம் வேறு, இந்து மதம் வேறு புது விளக்கம் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? நாங்கள் பிராமணர்களை எதிர்க்கவில்லை, பிராமணியத்தை எதிர்க்க. அதனால அது பிராமணியம் என்ன, பிராமணம் என்ன, நம்ம அப்படி புரிஞ்சுக்க கூடாது. ஆமா, துக்ளக்ல சோ சொன்ன மாதிரி அண்ணாயிசம். இது வந்துங்க ரெண்டும் வேறு வேறு அல்ல, இது ரெண்டும் ஒன்றுதான். ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். வளர்ச்சி என்பதும் ஹிந்துத்வா என்பதும் ஒன்றுதான். இந்த இரண்டுமே நம்முடைய நரேந்திர மோடியினுடைய புகழுக்கு இன்றைக்கு உலக அரங்கிலே காரணமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்.